எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது கரூரார் சித்தர் அவரோட பிறந்த இடமா இருக்குது. இது ராஜேந்திர சோழர் அவரோட காலகட்டத்தில் இந்த கோவில் இருந்திருக்கு. இந்த கோவிலுக்கு மூலவர் பசுபதீஸ்வரர். இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னாக்கா, காமதேனு பசு இங்கே சிவனை வழிபட்டு சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து அவருக்கு பாலபிஷேகம் செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த மூலவரை பசுபதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இங்கே பிரம்மர் தான் ஃபஸ்ட்டு சிவனை வழிபட்டிருக்காரு. இந்த காமதேனுவோட தடங்கள் இன்னமுமே சிவலிங்கத்து மேலே காணப்படுது. இது 275 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று. இங்கே சுந்தரர், திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் சிவனை நோக்கி பாடல் பாடியிருக்காங்க. அருணகிரிநாதரும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலை திருப்புகழில் மென்ஷன் பண்ணி பாடியிருக்காரு. இங்கே சிவன் பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக அவதாரம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இந்த சிவலிங்கம் இருக்குது. இது ஏன்னாக்கா கரூரார் சித்தர் இங்கே தான் போய் சிவலிங்கத்தோட ஐக்கியமாயிருக்காரு. மன்னர்கிட்ட கரூரார் சித்தர் சிவனுக்கு மாமிசம் படைச்சி பூஜை பண்ணுறதா ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அப்புறம் அந்த மன்னர் தீவிரமாக விசாரணை பண்ணி அது இல்லைன்னு பொய்யான பின்னாடி கரூரார் சித்தர் சிவலிங்கத்தை நோக்கி அப்படியே போய் ஐக்கியமாயிருக்காரு. இங்கே மாசி மாதத்தில் 5 நாட்கள் பார்த்திங்கன்னா நேராக சூரிய ஒளி சிவலிங்கத்து மேலே படுற மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் கரூரார் சித்தருக்குமே தனியாக சன்னதி இருக்குது.